அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% engineering. So இந்த வீடியோவில் நம்ம ஈக்குலிபிரியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபார் ஈக்குலிபிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எடுத்திங்கனாலும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஜீரோ ஆகணும். தட் இஸ் சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒருவேளை ஒரு இன்க்ளைண்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனாலும், இப்படி இன்க்ளைண்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இன்க்ளைண்ட் ஃபோர்ஸை நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸாகவும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸாகவும் நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஸோ இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம இது ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் சரி ஒரு சிஸ்டம் மேலே இந்த மாதிரி மாற்றிட்டு சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ ஆகணும். அதே மாதிரி சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் செங்குத்தாக ஆக்ட் ஆகக்கூடிய அனைத்து ஃபோர்ஸஸோட கூட்டுத்தொகையும் ஜீரோ ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அண்ட் லைக் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம மூமெண்ட் கால்குலேட் பண்ணோன்னா, இந்த பாயிண்ட்லேயோ இல்லை இந்த பாயிண்ட்லேயோ எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாயிண்டில் எடுத்து மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். நம்ம இந்த பாயிண்டில் மூமெண்ட் கால்குலேட் பண்ணோன்னா அப்போ இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், அண்ட் இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் போட்டு, அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம்னா இங்கே டிஸ்டன்ஸ் ஜீரோ. ஸோ இங்கே மூமெண்ட் ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டோட்டல் மூமெண்ட் என்ன ஆகணும், டோட்டல் மூமெண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இந்த பேசிக் கண்டிஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அண்ட் சம் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ் about a point is equal to 0. okay, so இந்த பேசிக் கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இன்னொரு 3 க்ரைட்டீரியா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த மாதிரி ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளுறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இந்த பிளேஸுக்கு வரும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அப்ளைடு ஃபோர்ஸை நான் எடுத்துட்டேன்னா, ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் பழைய பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குலிபிரியம் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு நியூ பொசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் போகுது. இந்த நியூ பொசிஷனில் இருந்து இந்த ஆப்ஜெக்ட் பழைய பொசிஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, இதை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, இந்த மாதிரி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வேறு ஒரு பொசிஷனுக்கு தள்ளுறேன். ஓகே, தள்ளும்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபர்தராக இங்கே மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, வேறு ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஃபர்தராக மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கான்கேவ் சர்ஃபேஸில் இருக்கும்போது அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் மேலே ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட், நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பொருளை மூவ் பண்ணுறேன். இந்த பொருள் ஒரு நியூ பொசிஷனுக்கு வந்திருக்கும். இந்த நியூ பொசிஷனில் அது ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ரெஸ்ட், இங்கே இந்த பால் இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொசிஷன் நியூ பொசிஷனுக்கு வந்திருக்கு. இந்த நியூ பொசிஷனில் மறுபடியும் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனை நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கான்கேவ் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும்போது ஒரு பொருள் மேலே என்ன ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கும். ஓகே, இந்த மூணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, நவ் நம்ம சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இன்ஜிடு சப்போர்ட். இன்ஜிடு சப்போர்ட் நத்திங் பட் நம்ம டோர் இருக்குது இல்லையா, நம்ம டோரில் பார்த்திங்கன்னா சைடில் ஹிஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டோரை ஓப்பன் பண்ண முடியும்,
அதாவது மூவ் பண்ண முடியும், ரைட்? அந்த இன்ஜஸ் தான் வந்து இன்ஜரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டைப் ஆஃப் சப்போர்ட். நம்ம இந்த சப்போர்ட்டை பொறுத்து இந்த பாடியை வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே, இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது, பட் இந்த பாடியை நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் இஸ் கால்டு ஹிஞ்ச்டு சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டைவிங் போர்டு, ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய டைவிங் போர்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, இங்கே வந்து நம்ம நின்று ஜம்ப் பண்ணி டைவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட், ரைட்? அடுத்தது சிம்பிள் சப்போர்ட். சிம்பிள் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்கும், அது மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜஸ்ட்டு எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் மேலே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு கொம்பு நட்டு அது மேலே வேறு ஒரு கொம்பை போட்டிருக்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பக்கம் இன்ஜிடு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இதை வந்து மூவ் பண்ண முடியும். அடியில் வந்து ரோலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம மூவ் பண்ணுற மாதிரியான சப்போர்ட் தான் வந்து ரோலர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஓகே, இப்போ இந்த சப்போர்ட்ஸில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்போவுமே இன்ஜிடு சப்போர்ட்டும் ரோலர் சப்போர்ட்டும் இந்த மாதிரி காம்பினேஷனாக தான் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு லோடு இந்த மாதிரி வெர்டிக்கல் லோடு மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு ரியாக்ஷன் வந்து இங்கே ஒரு ரியாக்ஷன், ரோலர் சப்போர்ட்டில் ஒரு ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன்? வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இதுவும் வெர்டிக்கல் ரியாக்ஷன், ரைட்? ஒருவேளை இதே ஆப்ஜெக்ட் மேலே இப்படி ஒரு இன்க்ளைண்டாக ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் பாருங்கள், இன்க்ளைன்டு ஃபோர்ஸை நம்ம இப்படி ஹரிசாண்டல் ஃபோர்ஸாகவும் வெர்டிக்கல் ஃபோர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் செயல்படுதுன்னா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் செயல்படுது. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் செயல்பட்டால் வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், இந்த இடத்துலையும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜிடு சப்போர்ட்டில் ஏற்படும். ரோலர் சப்போர்ட்டில் அந்த மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏற்படாது, ரைட்? அப்போ ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் என்ன ரியாக்ஷன்ஸ்? ரெண்டு ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம், ஒன்று வெர்டிக்கல், ஒன்று ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏற்படணும்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஏதாவது ஆக்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும் இன்ஜிடு சப்போர்ட்டில். அப்போ இன்ஜிடு சப்போர்ட்டில் ரெண்டு ரியாக்ஷன்ஸ் ஏற்படலாம், ஒன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒன்று ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ரைட்? ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு வரலாம். ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகும்போது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகும்போது ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். ஓகே, ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும், ரைட்? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்னால் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் ஏற்படும், ரைட்? வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால் ஒரு மூமெண்ட் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவேளை லோடு இன்க்ளைன்டு லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல இன்க்ளைன்டு லோடு ஆக்ட் ஆகும்போது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸாகவும் ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸாகவும் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் ஏற்படும். அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா மூணு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏற்படும், அண்ட் மூமெண்ட் ஏற்படும். ஓகே, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்போ ஏற்படும் அப்படின்னா ஹரிசாண்டலாக ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும், ரைட்? சிம்பிள் சப்போர்ட்டில் எந்த லோடு ஆக்ட் ஆனாலும் சரி, லோடு ஓகே whatever மோஸ்ட்லி சிம்பிள் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லோட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். சிம்பிள் சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் ஏற்படும். ஓகே, சிம்பிள் சப்போர்ட்ஸில் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் ஏற்படும். அதே போல் ரோலர் சப்போர்ட்லேயும் கண்டிப்பாக வெர்டிக்கல் சப்போர்ட்ஸ் மட்டும்தான் ஏற்படும். ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியராக வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரைட்?
Okay, next we are going to talk about trusses and frames. So mostly நம்ம trusses framesலாம் பார்த்துருப்போம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர்ஸில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இபி டவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹை வோல்டேஜ் கேபிள்ஸ் கேரி பண்ணுற இபி டவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் மோஸ்ட் ஆஃப் த பிரிட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுரா பிரிட்ஜ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி இந்த ரூஃப் டாப்லாம் பார்ப்போம், இந்த ஷீட்ஸ் ஆஸ்பெடாஸ் ஷீட்ஸ்லாம் போடும்போது ட்ரஸஸ் யூஸ் பண்ணி தான் அந்த லோடை வந்து தாங்கி நிற்கிறது ட்ரஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ட்ரஸ் அப்படிங்கிறது நிறைய மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பின் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு இடமுமே வந்து பின் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஃப்ரேம்ஸில் வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது, n ஈக்குவல் டு 2j-3. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இதில் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெம்பர். ஓகே, இந்த இடம் வந்து ஜாயிண்ட்டு, இது மூணும் ஜாயிண்ட்டு. ஓகே, இந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 மெம்பர்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லிங்க்ஸ் வந்து 3. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ ஜே நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஜே ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் நம்ம ஜேவை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 × 3 6 - 3 ஈக்குவல் டு 3. அப்போ n ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு நமக்கு. அப்போது n இஸ் ஈக்குவல் டு 2j-3ன்ற இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ரைட், ஜேவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜேவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராமில், அதாவது ஃப்ரேமில் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ தட் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம் இஸ் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். n ஈக்குவல் டு 2j-3 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. n இஸ் நாட் ஈக்குவல் டு 2j-3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒன்று பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ் 4 இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 4 - 3, அப்போ 8 - 3னா நமக்கு 5 கிடைக்கணும். மெம்பர்ஸ் வந்து எத்தனை கிடைக்கணும்? 5 மெம்பர்ஸ் கிடைக்கணும். பட் மெம்பர்ஸ் இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 தான் இருக்குது. அப்போது n இஸ் நாட் ஈக்குவல் டு 2j-3. 2j-3 வந்து நமக்கு 5 வருது, n வந்து 4 தான் இருக்குது. அப்போ n நாட் ஈக்குவல் டு 2j-3. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, அப்போ இது இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதே கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த என்னோட வேல்யூ வந்து இதை விட சின்னதாக இருக்குது. ஓகே, லெஸ் தென் 2j-3 அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ரேமுக்கு பேர் டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். அந்த டைப் ஆஃப் ஃப்ரேமுக்கு பேர் டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். அப்போ இந்த ஃப்ரேம் வந்து டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். அதுவே n கிரேட்டர் தென் 2j-3 அப்படின்னா அது வந்து ரெடுடன்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸசிவாக மெம்பர் இருக்குது, அந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் வந்து ரெடுடன்ட் ஃப்ரேம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஜாயிண்ட்டு, 2 ஜாயிண்ட்டு, 3 ஜாயிண்ட்டு, 4 ஜாயிண்ட்டு, 5 ஜாயிண்ட் இருக்குது. ஓகே, மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ் இருக்குது. n ஈக்குவல் டு 8. ஓகே, j ஈக்குவல் டு 5. இப்போது ஈக்குவேஷன் 2j-3 இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 × 5 - 3 போட்டிங்கன்னா 10 - 3 7. ஆனால் n வந்து 8 இருக்குது. ஓகே, அப்போ 8 இஸ் கிரேட்டர் தென் 7. இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா நமக்கு. அப்போ இந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் வந்து ரெடுடன்ட் ஃப்ரேம். ரைட், ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஈக்குவேஷனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, when n is equal to 2j-3, jங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ், nங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். when n is equal to 2j-3 அது வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக அது இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஓகே, இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்லேயே வந்து
ரெண்டு டைப் இருக்குது. when n is greater than 2j minus 3 இந்த கேஸ் வந்து redundant frame, நமக்கு தேவையான மெம்பரோட எக்ஸசிவாக மெம்பர்ஸ் இருக்குது, லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, அதுவே n is smaller than 2j minus 3 அப்படின்னா அது வந்து டெஃபிஷியன்ட் ஃப்ரேம், அதாவது நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை விட குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து மெம்பர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ பற்றாக்குறை, அதுதான் வந்து டெஃபிஷியன்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ we are done with frames and trusses. அதுக்கு என்ன வந்து கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன டைப் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டென்சைல், இன்னொன்று வந்து கம்ப்ரெசிவ். இந்த ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ் தான் உருவாகும். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் இதில் இப்படி ஒரு லோடு இப்படியும் ஆக்ட் ஆகும், இது வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். இப்படியும் ஒரு லோடு ஆக்ட் ஆகும், அது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும். எந்த ஒரு மெம்பர் எடுத்திங்கனாலும் அந்த மெம்பரில் ரெண்டு லோடும் ஆக்ட் ஆகும். ஓகே, கம்ப்ரெசிவ் லோடும் ஆக்ட் ஆகும், டென்சைல் லோடும் ஆக்ட் ஆகும். அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, ஃப்ரேமில் எந்த ஒரு லிங்க்கை எடுத்திங்கனாலும் அந்த லிங்க்கில் கண்டிப்பாக கம்ப்ரெசிவ் லோடும் ஆக்ட் ஆகும், டென்சைல் லோடும் ஆக்ட் ஆகும். ரைட். ஸோ அடுத்தது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்ட் ஆகிற இந்த ரியாக்ஷன் என்ன? ஓகே, இங்கே என்ன ரியாக்ஷன், இது வந்து ஒரு இது மேலே தாங்கி நிற்குது அப்படின்னா அங்கே என்ன ரியாக்ஷன், ஒவ்வொரு ரியாக்ஷனும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் அனாலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஓகே, இந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறது, இந்த ஜாயிண்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த ஜாயிண்ட்டை எடுத்துக்கிறோம், இதை வச்சு சால்வ் பண்ணுறோம், அடுத்தது இந்த ஜாயிண்ட்டை எடுத்துக்கிறோம், இதை வச்சு சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மெத்தடுக்கு தான் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் அப்படின்னா, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரேமை வந்து ரெண்டு செக்ஷனை நம்ம பிரிச்சுடுறோம், இப்படி ஒரு கோடு போட்டு. ஓகே, இப்படி கோடு போட்டு பிரிச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே ரைட் சைடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் மேலே இந்த லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், இங்கேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுறோம். அந்த மூமெண்ட்டை சம் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ், ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தானே, அப்போ சம் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நாம் வந்து we can find out the reactions. ஓகே, நெக்ஸ்ட் விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, பட் பாடி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதே வெலாசிட்டியில் தான் கண்டினியூ ஆக போகுது. ஒரு வேளை ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்க போகுது, எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதாவது எப்போது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்லையும் பொருள் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஏற்படுத்துகிற விளைவினாலையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து விர்ச்சுவல் ஒர்க்குங்கிற கான்செப்ட் நமக்கு சொல்லுது. ஓகே, கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஃபோர்ஸ்னால இந்த பொருள் மேலே ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு. அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த விர்ச்சுவல் ஒர்க்கை செஞ்சது வந்து ஆக்சுவலாக அந்த பொருள் மேலே செயல்படக்கூடிய ஆக்சுவல் ரியல் ஃபோர்ஸஸ்னால் ஏற்படுற ஒர்க்கு தான் விர்ச்சுவல் ஒர்க். ஓகே, இப்போது இந்த விர்ச்சுவல் ஒர்க் டன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பொருள் மேலே 3 ஃபோர்ஸ் செயல்படுதுன்னா இந்த ஃபோர்ஸ்னால ஒரு அமௌண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் நடந்திருக்கும், இந்த ஃபோர்ஸ்னால ஒரு அமௌண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் நடந்திருக்கும், அண்ட் இந்த ஃபோர்ஸ்னால ஒரு அமௌண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் நடந்திருக்கும். இது கொஞ்சம் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் செஞ்சுருக்கும், இது நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் செஞ்சுருக்கும், அதே மாதிரி இது நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் செஞ்சுருக்கும். இந்த 3 விர்ச்சுவல் ஒர்க்கும் ஆட் பண்ணிங்கன்னா which is equal to 0. ஓகே, ஸோ விர்ச்சுவல் ஒர்க்கில் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் டீப்பாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு விர்ச்சுவல் ஒர்க்கில் இல்லை, இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரைட்.
விர்ச்சுவல் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீம்ஸ் இருக்குன்னா அதில் சப்போர்ட் இங்கே ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் இல்லையா, இந்த ரியாக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். பீம்ஸில் லோடு வந்து பாயிண்ட் லோடோ இல்லை யூடிஎல்லோ இல்லை யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடோ ஆக்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விர்ச்சுவல் ஒர்க் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இட் இஸ் எ லென்த்தி ப்ராசஸ். அது வந்து கொஷின் வந்து நமக்கு எக்ஸாமில் எம்சிக்யூஸில் கேட்குறதுக்கு அதை 1 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போது விர்ச்சுவல் ஒர்க்னால் என்னென்னு மட்டும் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம் விர்ச்சுவல் ஒர்க்கை பற்றி.